ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இது வந்து நைட் எடுத்த வீடியோ. நேற்று நைட் எடுத்தது. நைட் ரொட்டீன் நான் நைட்டு என்னென்ன வேலை பார்த்தேங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே நான் எல்லாமே நைட்டு எப்போவுமே சரி நான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி பசங்க 8 மணிக்கு ஸ்கூல் போவாங்க. அதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால எல்லா பாத்திரத்தையும் நைட்டு வந்து நான் தோசை தான் ஊற்றினேன். எல்லாேருக்கும் தோசை ஊற்றி சட்னி அரைச்சிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி பாத்திரத்தை அள்ளி போட்டாச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம டெய்லி காலையில் மத்தியானம் கழுவுனாலும் நைட்டு சாப்பிட்டதும் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு பாருங்கள். சிங்கே நிறைஞ்சிருச்சு. எனக்கு தான் இப்படி சேருதா எல்லாருக்கும் சேருதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு எப்போவுமே பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்பவும் தெரியும். யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னா எனக்கு ஒரு காமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு 3 வேளை பாத்திரம் கழுவினாலும் பாத்திரம் மட்டும் நிறைய சேர்ந்துருது. நான் கூட நிறையா பாத்திரத்தை கழித்து மேலே கட்டி கூட போட்டுட்டேன். அப்படி இருந்தாலும் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. முதல்ல பாத்திரத்தில் எல்லாம் சிங்கில் அள்ளி போட்டாச்சு. எல்லாத்தையும் அள்ளி போட்டால் தான் நமக்கு வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு மேலாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. பாத்திரத்தை முதல்ல நல்லா கழுவி எடுத்துடலாம். எப்போவுமே பாத்திரம் கழுவிட்டு நான் கழுவுன பிறகு தான் சிங்கெல்லாம் நல்லா ஈஸியாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தான் கழுவிடுவேன். வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஊற்றிட்டு கழுவுனோம்னா ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. நைட்டு எத்தனை மணி ஆனாலும் கழுவிடுவேன். என்றைக்கா ஒரு நாள் ரொம்ப டயர்டாக உடம்பு ஏதாவது சரியில்லைனா தான் நான் கழுவ மாட்டேன். மற்றபடி கழுவி வச்சுருவேன். அப்போ தான் வந்து காலையில் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நமக்கு காலையில் இந்த எந்திரிச்சதும் இந்த பாத்திரத்தை பார்த்ததுமே நமக்கு தலைவலி எடுத்துக்கும். நம்மளால் சமைக்க முடியாது. அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் எல்லாருமே நைட்டு கழுவி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. முதல்ல இந்த பாத்திரத்தில் இருக்க குழம்பு எல்லாத்தையும் எல்லாம் ஊற்றிட்டு முதல்ல பச்சை தண்ணியில் ஒரு அலசிடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு. இந்த பாத்திரம் எண்ணி தான் தேய்க்க போகிறேன். அப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு தேய்ச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவரில் தேய்ச்சி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கும். எப்படியும் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். எப்படி இருந்தாலும் அந்த கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷமாச்சும் ஆகிடும். எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. பாஸ்டா செய்கிறவங்க செய்வாங்க. நானும் பாஸ்டா செய்வேன். இருந்தாலும் எப்படினாலும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஆனால் நான் பாத்திரத்தை சாப்பிட்டுட்டு தான் கழுவுவேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்ட பாத்திரம் கூட இருக்காதுங்கிறதுனால சாப்பிட்ருவேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. அந்தமாதிரி பாத்திரம் கழுவி வச்சு பாருங்கள். பாத்திரம் கழுவி நீட்டாகிடுச்சு. இன்னும் பாத்திரம் குளித்துக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு கிச்சன் மேடையெல்லாம் கழுவிடணும். அவ்வளோதான். எனக்கு கிச்சன் மேடையை கழுவ போகிறேன். நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக கரை பிடிச்சிக்குது. நான் வந்து இது வந்து சோப்பு பவுடர் இருக்குதுல லிக்விட், அதை லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றி அலசி அதை முதல்ல தெளித்து விட்டுட்டு அப்புறம் தேய்ச்சி கழுவுனா ஈஸியாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் ஈஸியாக வந்துடும். நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இல்லாட்டி அந்த தண்ணி நின்று நமக்கு வெள்ளையாக கரை பிடிச்சிக்கும். அதனால் இது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா முதல்ல ஒரு ஈர துணியில் துடைச்சிட்டு அப்புறம் ஒரு நல்ல காஞ்ச துணி எடுத்து துடைச்சா தான் வந்து கிளியராக இருக்கும். வைப்பர் வச்சு துடைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு காஞ்ச துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துருவேன். அப்போ தான் வந்து அந்த ஈரப்பசம் இருந்தாலே இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் வந்துடுது. ஈரப்பசம் இல்லாமல் இருந்தால் வீடு க்ளீனாக இருக்கும். ஈரத்துக்கு தான் மெயினாக நமக்கு கரப்பாம்பூச்சி வருது. காலையில் பார்க்கும்போது நிறைய கரப்பாம்பூச்சி வந்துடும். அதனால் ஈரம் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே கிச்சனை ஈரம் இல்லாமல் துடைச்சி வைங்க. துடைச்சி வச்சாலே கரப்பாம்பூச்சி வராது. அதேமாரி பாத்திரம் கழுவிட்டு பாத்திரமும் நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து அடுக்கி வைங்க. ஈரத்தோடு நம்ம வச்சிட்டோம்னா அந்த இடமும் ஒரு மாதிரி வெள்ளையாக பிடிச்சிரும். கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி பூச்சி வரும். அந்த பாத்திரமும் ஒரு மாதிரி வாசம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்த மாதிரி அடிச்சிடும். அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கணும்னா பாத்திரத்தை கழுவி வெளியே இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிலில் எடுத்து வைங்க. வெயிலில் இடம் இல்லாதவங்க கொஞ்சம் பால்கனி மாதிரி இருந்தால் கூட அதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாத்திரத்தை அடுக்கி விடுங்க. உடனே எடுத்து அடுக்காதீங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கிச்சனே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடித்த மாதிரி தெரியும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
அடுப்பு துடைச்சாச்சு, எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. அப்போ தான் நமக்கு வந்து க்ளீன் ஆனந்தால் தான் காலையில் சமைக்கும்போது ஈஸியாக இருக்குங்கிறனால க்ளீன் பண்ணிவிடுவேன் நான். நீங்களும் அப்படி பண்ணிவிடுங்க. அப்போ தான் காலையில் வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே சரி நம்ம காலையில் வந்து இந்த காஞ்ச துணி எடுத்துகிட்டு பாருங்க, நல்லா வர துணி வச்சு துடைக்க போகிறேன். நல்லா துடைச்சாச்சு. க்ளீனாக நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சொட்டு சொட்டு தண்ணி அங்கிட்டு இங்கிட்டு எங்கே இருந்தாலும் அதை துடைச்சி எடுத்துட்டோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ஸ்மெல் வராது, கரப்பாம்பூச்சியும் அதிகமாக வராது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகிடுச்சு பாருங்கள். இப்போ க்ளீனாக இருக்குது. இதே தேய்ச்சி விட்டுட்டு சிங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறணும். அப்போ தான் வந்து சிங்கும் பளிச்சுன்னு இருக்கும். இல்லாட்டி சிங்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும். இப்படி கழுவாம விட்டால் கரை பிடிச்சிக்கும். அந்த உப்பு தண்ணியே நமக்கு ரொம்ப கரை பிடிச்சிருது. நல்ல தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, இங்கெல்லாம் போர் தண்ணிங்கிறதுனால ரொம்ப கரை பிடிச்சிக்குது. அப்பப்போ தேய்ச்சி விட்டால் தான் கரையெல்லாம் போகுது. எல்லாமே நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். க்ளீன் ஆகிடுச்சு இடமே. எப்போவுமே நைட்டு துடைச்சி க்ளீனாக வச்சுட்டோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் அடுத்த நாள் என்ன சமைக்கிறோமோ அதை அது ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படி வச்சா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காலையில் சமைக்கிறதுக்கு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே சரி நம்ம காலையில் எப்படி எழுந்திரிச்சு சமைப்போம், இதுதான் சமைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சாயங்காலமே கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி காலையிலே எழுந்திரிச்சி நம்ம போய் கடைக்கு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு சமைக்கிறதுக்கு கடைக்கு போகிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். நமக்கு சமைக்கிறதுக்கும் லேட் ஆகிடும். அப்புறம் டென்ஷனாக இருக்கும் நம்ம சமைச்சு பசங்களை அனுப்புறதுக்கு, ஹஸ்பண்ட் அனுப்புறதுக்கு. அதனால் நைட்டே நம்ம காலையில் என்ன சமைக்கிறோன்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. சிங்க் எல்லாமே நான் தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே சமைக்கும்போது அந்த அடுப்பை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஃப்ரெஷ்ஷிங்கு அதனால் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். இப்படியே நம்ம அப்படியே போட்டுட்டு நைட்டு தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு அடுப்பை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்மளால் சமைக்க முடியாது. அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நைட்டு வந்து இப்படி க்ளீன் வச்சுட்டு படுத்தா தான் நமக்கு காலையில் ஈஸியாக இருக்குங்கிறனால. அதுமாரி சமைக்கிறதுக்கும் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் காலையில். அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால. அடுப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். செல்ஃப் எல்லாமே க்ளீன் ஆகிருச்சு. நம்ம எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கும் போது எப்படி நம்ம சமைக்க ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சு சமைக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ இன்னொரு டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன். பாய்.